ஹலோ குயின்ஸ் ஆஃப் எவ்ரி ஹோம், நான் ராதா ஃப்ரம் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் தூக்கி போடுறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத திங்ஸை தூக்கி போட போட நம்ம வீடு நீட்டாகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டும் பீஸ்ஃபுல்லாக மாறதை கண்கூட பார்க்கலாம். இந்த வீடியோவில் மண்டே டு ஃப்ரைடே டீக்ளட்டரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த திங்ஸை டீக்ளட்டர் பண்ணலாம் நம்ம வீட்டில் அப்படிங்கிற ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டே நான் என்ன டீக்ளட்டர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸு. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதுக்கு குறைச்சலே இருக்காது. குழந்தைங்களோட சிரப்பில் பார்த்திங்கன்னா 2 years வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிரப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 months மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு பீடியாட்ரிஷியன் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. சிரப்பு வாங்கின டேட்லாம் நம்ம மறந்துடுவோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டிக்கர் இல்லை லேபிள் அந்த மாதிரி நம்ம சிரப்பு வாங்குறப்பயே ஒட்டிட்டு அந்த டேட்டை நோட் பண்ணிக்கிட்டோன்னா 2 months கழித்து நம்ம தூக்கி போட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு நிறைய சிரப்பாக தூக்கி போட்டேன். அப்புறம் நம்ம எதுக்காவது டாக்டர்கிட்ட காமிச்சிருப்போம். அதில் ஒரு 10 டேப்லெட்டில் ஒரு 2-3 டேப்லெட் சாப்பிடாம கூட விட்டுருப்போம். இது எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தான் நினைக்கிறேன். திரும்ப டாக்டர்கிட்ட நம்ம எதுக்காக காமிக்க போகிறோன்னு தெரியாது. அது மாதிரி டேப்லெட்டை நம்ம கட் பண்ண அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டும் சில நேரத்தில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் யோசிக்காமல் நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலாம். நீ பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் வடிவேலு சொல்கிற மாதிரி எல்லாமே தேவையில்லாத மெடிசன்ஸாக தான் இருந்தது. அது மாதிரி சில ஆயின்மெண்ட்ஸு அதையும் வருஷ கணக்கில் வச்சுருக்காமல் தேவையில்லாதது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில மந்த்ஸ்லேயே தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே நான் என்ன டீக்ளட்டர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ரூமு தான். பூஜா ரூமில் என்ன டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய விபூதி பேக்கெட்ஸ், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் யாராவது விபூதி பேக்கெட் கொடுப்பாங்க, இல்லை நம்மளே வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அப்படியே இருந்திருக்கும். ஆனால் நான் நிறைய அப்படியே வச்சுருந்தேன். அதுவும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டேன். அது மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் ஒரு அளவுக்கு மேலே கொஞ்ச நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா வண்டு மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாமே பார்த்து தூக்கி போட்டுடலாம். சில நேரம் ஏதாவது கோவிலுக்கு போகிறப்போ, விளக்கு பூஜையப்போ, அப்புறம் யாராவது நமக்கு இந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம்லாம் பேக்கெட்டில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துடும். அதையெல்லாம் தேவைப்படுறத மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிடலாம். அடுத்து வெட்னஸ்டே அன்னைக்கு நான் என்ன டீக்ளட்டர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இங்கே டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. தேவையில்லாத பழைய சீப்பு, நடுவில் விரிசல் விட்ட மாதிரி இருந்தது, ரொம்ப அழுக்கு டஸ்ட்டு அண்டி போனது, அதெல்லாமே தூக்கி போட்டுட்டேன். தீந்து போன க்ரீம்ஸ், அப்புறம் நான் ரொம்ப நாளாக யூஸே பண்ணாத க்ரீம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி வளையல், சில வளைகாப்பில் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாமே டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அடுத்து தேர்ஸ்டே நான் என்ன டீக்ளட்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸு, அதாவது பழைய பில்ஸு, ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. மேரேஜ் ஆன புதுசுலேருந்து நாங்கள் வாங்கின திங்ஸோட பில்ஸு, அப்புறம் சில திங்ஸோட யூசர் மேனுவல், ஃபைல்ஸு, வாரண்டி கார்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இப்போ டீக்ளட்டர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ பழைய பொருளாகிடுச்சு, வாரண்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது இல்லாமல் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக திங்ஸே வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்ஸி எல்லாமே புதுசாக மாற்றியாச்சு. ஸோ இது எல்லாமே தேவையில்லாதது. ஸோ எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிடலாம். இதெல்லாமே ஃபைல் பண்ணி வச்சதுனால எனக்கு டீக்ளட்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இதை பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் இது எதோட பில்லு, வாரண்டி கார்டு இல்லை யூசர் மேனுவல் அப்படின்னு. அடுத்து ஃப்ரைடே நான் என்ன டீக்ளட்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா க்ளாத்ஸு. துணி மட்டும் நமக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம சேர்த்து வைக்காமல் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணணும். சிலதெல்லாம் நமக்கு ஃபிட்டே ஆகாது, ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருப்போம். அது ஒரு சென்டிமெண்டலாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. இல்லை தேவையில்லை, நமக்கு அந்தளவுக்கு சென்டிமெண்ட் இல்லைன்னா நமக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டையாவது டொனேட் பண்ணிடலாம். அப்புறம் கிளாத்ஸில் முக்கியமாக நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இன்னர்ஸ்.
அது பசங்களோட இன்னர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோடதாக இருந்தாலும் சரி, 3 monthsக்கு மேலே ஒரு இன்னர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 6 monthsக்கு ஒன்ஸ் ஆகுது நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலதெல்லாம் புதுசாகவே இருக்கும், ஆனால் நமக்கு அதனால எந்த யூஸுமே இருக்காது. அதை நம்ம அடைச்சி வச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இப்போல்லாம் நமக்கு குப்பை எடுக்கிறவங்களே வாங்கிக்கிறாங்க கிளாத்ஸ் எல்லாம். அவங்கக்கிட்ட கொடுத்தா ஒன்று அவங்கள வேணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை அதை கொண்டு போய் கார்ப்பரேஷனில் கொடுத்துருவாங்க. அங்கே யாருக்கு வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிளாத்ஸை அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டே டு ஃப்ரைடே கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ண முடியலைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குயின்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.